ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருது பிரதர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் மருது பிரதர்ஸ் யார் அப்படின்னு, இல்லையா? இவர்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மருது பிரதர்ஸ் பெரிய மருது இல்லைன்னா சின்ன மருது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மருது அண்ட் சின்ன மருது இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜா ஆஃப் சிவகங்கையுடைய ஏபிள் ஜெனரல்ஸ், திறமையான தளபதிகள், ரைட்? இவங்களுடைய உதவியால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேலு நாச்சியார் மறுபடியும் ராணியா வந்து பொறுப்பெடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அடிஷ்னலா நம்மளுடைய மருது பிரதர்ஸ் கூட வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஊமைத்துறையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணியிருப்பாரு. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா, அதாவது இந்த டைம்ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய கவர்மெண்ட் தான் இருந்தது, அதை வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஸ்பெஷலி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரேனரிஸ், இங்க வந்து கிரேனரிஸ் அப்படிங்கிற டேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேனரிஸ் அப்படின்னா தானிய கிடங்கு. ஸோ நவாபுடைய தானிய கிடங்கை வந்து கொள்ளையடிச்சு அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இது கிரேனரிஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய கம்பெனியினுடைய சொத்துக்களை கூட வந்து கொள்ளையடிச்சு அதை முடிஞ்ச அளவு மக்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. தென் ரெபலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ். ஸோ அடுத்ததா இன்னும், அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் வந்து குயினா இருக்காங்க. அதோட வந்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து அவங்க நிப்பாட்டிக்கல, அவங்க மறுபடியும் போராடுறாங்க. ஈவன் நம்மளுடைய கட்டபொம்மனை வந்து இப்ப தூக்குல போட்டு கொண்டுட்டாங்க, தெரியும் இல்லையா, கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல. அண்ட் அவருடைய அதாவது கட்டபொம்மனை வந்து தோற்கடிச்சது அப்புறமா இவங்க வந்து மறுபடி தொடங்குறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு கன்ஃபெடரசி, ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாகுது. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மருது பாண்டியன், தென் கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரளவர்மா, தென் கிருஷ்ணப்ப நாயக், தென் தூதாஞ்சி ஆஃப் மைசூர். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து அப்போஸ் பண்றாங்க. இதுல கோபால் நாயக்குடைய ரோல் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேலு நாச்சியாருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்திருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் திண்டுக்கல் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். திண்டுக்கல் லீக் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அதனுடைய ஸ்பியர் ஹெட், அதாவது ஒரு முக்கியமான ஆளா இருந்திருப்பாங்க. இந்த டூ யூ நோ பாக்ஸ்ல வந்து உங்களால இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்க்க முடியும். தென் இவர் இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணியிருப்பார். எனிவே ஃபைனலி இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்ட அட்வான்ஸான வெப்பன்ஸ் இருக்கும், தென் அதிக அளவுல வந்து படைகள் இருந்தது. அதனால சரணடைய வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாச்சு. எனிவே இவர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு லீடர். ஸோ இப்போ நம்ம மருது பிரதர்ஸ் உடைய ரெபலியன் கான்செப்டுக்கு வரும். இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்றாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துல தான் மீட் பண்ணியிருக்காங்க. தே சம்டைம்ஸ் ஒன் வேர்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புக் இன்சைட் ஒன் வேர்டு, ரைட்? தென் இந்த ரெபலியன், அதாவது இந்த கலகம் இல்லைன்னா இவங்களுடைய போராட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வெடிக்குது. அண்ட் அது வந்து ராமநாதபுரம், மதுரை அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இதனால நம்மளுடைய கம்பெனி என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா டிக்ளேர்டு வார். அதாவது இந்த கம்பெனி வந்து இந்த கிருஷ்ணப்ப நாயக், தென் கேரளவர்மா, தென் பாளையக்காரர்கள் ஆஃப் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம். ஸோ இவங்க எல்லார் மேலேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வார், நாங்க வந்து உங்க கூட போர் தொடுக்கிறோம் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்றாங்க. இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எமினன்டான பீப்புள், ஒன் இஸ் ஊமைத்துறை. ஊமைத்துறை வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய தம்பி, அண்ட் இவரும் அப்படிதான், சிவத்தையாவும் தம்பி தான். இவங்க ரெண்டு பேருமே பாளையங்கோட்டை சிறையில இருந்து தப்பிச்சு கமுதி அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்கிருந்து மருது பிரதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்களுடைய கேபிட்டல் சிறுவாயிலுக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க, கூட்டு போறாங்க. அங்க போய் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய கவர்மெண்ட்டை வந்து அப்போஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இது எக்ஸாக்ட்லி ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி மாதிரி. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை ஜெயில இருந்திருக்காங்க, தப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்மளுடைய மருது பிரதர்ஸ் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காலின் மெக்காலே அப்படிங்கிற இங்கிலீஷ் அபிஷியல் வந்து மருது பிரதர்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம அந்த
2 பேரையும் ஊமைத்துரையும் சிவத்தையும் வந்து திரும்ப எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஆட்கள் மருது பிரதர்ஸ் வந்து அதுக்கு தயாரா இல்ல. அண்ட் அவங்க வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ கர்னல் ஆக்னியும் கர்னல் இன்னஸும் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையை நோக்கி வந்து படையெடுக்கிறாங்க. இந்த டைம்ல தான் மருது பிரதர்ஸ் 1801வது வருஷம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ப்ரொக்ளமேஷன், அதாவது திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இது என்னன்னா ஒரு ஏலிகால், ஒரு முதற்கட்ட ஒரு அழைப்பு. இந்தியர்கள் எல்லாரையுமே வந்து ஒண்ணா அழைக்கிறாங்க. ஸ்பெஷலி பாளையக்காரர்ஸ், இந்த பிரிட்டிஷுக்கு ஆல்ரெடி சப்போர்ட்டா இருக்கிற ஈவன் இந்தியன் ரூலர்ஸ் எல்லாரையுமே வந்து கூப்பிட்டாங்க. நீங்க உங்களுடைய சாதி, மதம், இந்த இட ரீதியான, அதாவது இந்த ரீஜன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்ல பயன்படுத்துவோம். ஒரு நிலத்தினுடைய அடிப்படையில இந்த மாதிரியான வித்தியாசங்கள் எல்லாம் வந்து பார்க்காம, நீங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து நம்ம பிரிட்டிஷ அப்போஸ் பண்ணுவோம். அவங்கள வந்து நம்மளுடைய நாட்ட விட்டு, நம்மளுடைய சொந்த நிலப்பரப்பை விட்டு வந்து விரட்டி அடிப்போம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. சோ இந்த ப்ரொக்ளமேஷன, இந்த டீடைல்ஸ வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்ல, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் டெம்பிள் எல்லாம் ஒட்டி வைப்பாங்க. இதற்காக பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சின்ன மருது, ஒன் ஆஃப் த மருது பிரதர், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 சோல்ஜர்ஸ வந்து ஒண்ணு திரட்டுவாரு. அட் த சேம் டைம் இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு பயம் இருக்கும். என்னடா நம்மள வந்து தோக்கடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த பயம் வந்து இந்த இடத்துல தெரியும் பாருங்க. அவன் வந்து நம்ம இந்தியால இருக்கிற படைகளை மட்டும் இல்லாம வெளிநாட்டுல, அதாவது பெங்கால்ல இருக்கிற படை, சிலோன், ஸ்ரீலங்கா, மலேயா, இந்த இடத்துல இருக்கிற எல்லா படைகளையும் எங்க வர சொல்றான்னா நம்மளுடைய தமிழகத்துக்கு வர சொல்றான். எதுக்காக? இந்த கன்ஃபெடரேஷன் மருது பிரதர்ஸ் உடைய இந்த ரெபலியனை வந்து தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு சேர சொல்றான். சரிங்களா? இப்பவும் பாருங்க கொஞ்சம் பேரு எங்க போனாலும் கொஞ்சம் பைத்தியக்காரர் இருப்பார் இல்லையா? அதே மாதிரி ராஜா சஃப், புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மருது பிரதர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாம பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிளஸ் அதுக்கப்புறமா வந்த குயின்ஸ் ரூல் எல்லாமே எப்படி இந்தியாவை ஆண்டாங்க அப்படின்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் ரூலர்ஸ் யாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்றல. அப்படி யாராச்சும் ஃபாலோ பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படின்னு பாருங்க. ஸோ அது உங்களுடைய திங்கிங்கை பொறுத்தது. ரைட்? தென் ஃபால் ஆஃப் சிவகங்கை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்தும் இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து படைகளை வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ அசைசடி ஆலியர், பெங்கால், சிலோன், மலாயா எல்லா இடத்துல இருந்துமே வந்திருக்காங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி ரீஜனை வந்து அட்டாக் பண்றாங்க. எப்படி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ஆட்கள் வந்து வாளை வச்சு சண்டை போடும்போது அவங்க வந்து துப்பாக்கி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதிக அளவுல இருப்பாங்க. படை வந்து அதிக அளவுல இருக்கும். ஸோ தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளியில முதல்ல வந்து அட்டாக் வந்து ஆரம்பிக்குது. இப்போ அதாவது ரெபல்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா போராட்டக்காரர்கள். இவங்க வந்து பிரான்மலை, காளையர் கோவில் இந்த இடத்துக்கு வந்து பின்னோக்கி தள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தோற்கடிக்கவும் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதாவது நம்மளுடைய படை, அதாவது நம்மளுடைய மருது பிரதர்சனுடைய படையினுடைய தோல்விக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் கிட்ட இருந்த மிலிட்டரி ஸ்ட்ரென்த், படை பலம் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம திறமையான தளபதிகள் இருந்தாங்க. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ல வந்து மருது பிரதர்ஸ் பிளஸ் அவங்களுடைய கூட்டமைப்பு வந்து தோற்கடிக்கப்படுது. சிவகங்கையை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இணைச்சிட்டாங்க 1801வது வருஷம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மருது பிரதர்ஸ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அடங்கி போக மறுக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலை பண்றாங்க. எந்த இடத்துலன்னா திருப்பத்தூர், ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கிற திருப்பத்தூர் அப்படிங்கிற இடத்துல வந்து கொலை பண்றாங்க 1801வது வருஷம். அது மட்டும் இல்லாம ஊமைத்துரை அண்ட் சிவத்தையா 2 பேருமே வந்து பாளையங்கோட்டையில இருந்து தப்பிச்சு, அதாவது பாளையங்கோட்டை சிறையில இருந்து தப்பிச்சு மருது பிரதர்ஸ் கூட இந்த சண்டையில சேர்ந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய தலை வந்து துண்டிக்கப்படுது பாஞ்சாலம் குறிச்சி, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் ரூல் பண்ண இடம். அண்ட் அரௌண்ட் 73 போராட்டக்காரர்களை வந்து நாடு கடத்துறாங்க. எங்கன்னா மலாயால இருக்கிற பெனாங் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நாடு கடத்துறாங்க. அண்ட் எனிவே நம்மளுடைய மருது சகோதரர்கள் அவங்களுடைய கூட இருந்த கூட்டமைப்பெல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக வரலாறுல ஈவன் இந்தியன் ஹிஸ்டரியில நம்மளுடைய மருது பிரதர்ஸ் அண்ட் அதர் பாளையக்காரர்களுடைய ரோல் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாதது இன்னைக்கும் ஒரு
இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா மக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. யங்கர் ஜெனரேஷனும் தே காட் இன்ஸ்பயர். தென் கர்நாடிக் ட்ரீட்டி. ஸோ பாளையக்காரர்கள் எல்லாம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அடக்கியாச்சு. இது என்ன ஆகுது அப்படின்னா, லோக்கல் ரூலர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சி வந்து நம்ம கட்டபொம்மன் ஆண்டுகிட்டு இருந்தாரு. சிவகங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா, வேலு நாச்சியார். இப்படி கொஞ்சம் லோக்கல் ரூலர்ஸ் வந்து எக்ஸாக்ட்டா ரூல் பண்ணிட்டு இருந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் கம்ப்ளீட்டா உடைஞ்சு போச்சு. அதாவது பாளையக்காரர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முடிவுக்கு வருது. அது எந்த ட்ரீட்டியோட முடிவுக்கு வருதுன்னா, கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 31 ஜூலை 1801. ஸோ இந்த ட்ரீட்டி மூலமா வந்து அது ஒரு முடிவுக்கு வருது. ஸோ இதோட தான் வந்து பாத்தீங்கன்னா, 200 ஆண்டு கால சகாப்தம், அதாவது என்ன சொல்றது, பாளையக்காரர்களுடைய வரலாறு வந்து முடிவடையுது. சரிங்களா? ம். அடுத்ததா நம்ம பார்க்க போற ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தீரன் சின்னமலை. தீரன். ஸோ தீரன்னாலே ரொம்ப தைரியமான, வீரமான ஆள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா, பானஸ் தீர்த்தகிரி தீர்த்தகிரி அப்படின்னு பிறந்திருக்காரு. அவருடைய இயற்பெயர், நேச்சுரலான நேம். சரிங்களா? ம். ஸோ இவர வந்து பாத்தீங்கன்னா, இவரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஆளு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தற்காப்பு கலைகள், சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம், இன்னும் என்ன சொல்றது, மாடர்னான போர் பயிற்சி எல்லாமே கொண்ட ஒரு ஆள். அதாவது கத்துக்கிட்ட ஒரு ஆள். இவரு அவருடைய ஏரியால, அதாவது சிம்பிளா கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு. அதாவது ஃபேமிலி இஷ்யூ இல்லைன்னா லேண்ட், அதாவது நில வழக்கு, நிலம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் பேசி தீர்க்கிற மாரி, நம்ம நாட்டாம மாரி பஞ்சாயத்து பண்ற ஒரு ஆளு. கொங்கு ரீஜன்ல வந்து இவர் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்ப என்னாச்சு அப்படின்னா, இந்த கொங்கு ரீஜன் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா, மைசூர் சுல்தானுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அது நம்மளுடைய திப்பு, ரைட்? ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா, வரி வசூலிக்கிற உரிமை அவருக்கு இருந்தது. அப்ப அவருடைய தளபதி, அதாவது திவான், டாக்ஸ் கலெக்டர், அவர் என்ன பண்ணுவாருன்னா, வரி வந்து கலெக்ட் பண்ணுவாரு. ஒரு வாட்டி இந்த மாரி தான் வந்து மக்கள் கிட்ட இருந்து முகமது அலி, நம்மளுடைய திப்பு சுல்தானுடைய டாக்ஸ் கலெக்டர், அவர் வந்து வரி வாங்கிட்டு போகும்போது, இவர் வந்து அவர தடுக்கிறாரு. தடுத்து, "நீ வந்து உன்னுடைய சுல்தான் கிட்ட போய் சொல்லு. நான் தான் சின்னமலை. உன்ன தடுத்து, உன்கிட்ட இருக்கிற இந்த பணத்த எல்லாம் எடுத்தது நான் தான்." அதாவது அவர்கிட்ட இருந்து அந்த பணத்த எடுத்துக்கிறாரு. எடுத்து அது மட்டும் இல்லாம, அவருடைய ஐடென்டிட்டிய வெளிப்படுத்துறாரு. "நான் தான்டா வந்து உன்கிட்ட இருந்து பணத்த எடுத்தேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா." அப்படிங்கிற மாரி கெத்தா சொல்லிக்கிட்டு போறாரு. சோ இது வந்து ஒரு இந்த முகமது அலின்னு சொல்லும்போது, இது வந்து வி ஆர் நம்ம வந்து யார சொல்லல. ஆர்காட் நவாப வந்து இப்ப வந்து மென்ஷன் பண்ணல. நம்ம யார மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, திவான் ஆஃப் திப்பு சுல்தான். திவான்னா டாக்ஸ் கலெக்டர்ன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இவருக்கு வந்து எப்படின்னாலும் ஒரு அவமானம் தானே. "என்னால முடியலடா, என்ன வந்து காப்பாத்துடா" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளுகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது திப்பு சுல்தான் கிட்ட போய் சொல்ற மாரி இருக்கும். அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னும் ஒரு படைய, தனக்கான ஒரு படைய வந்து கூட்டிக்கிட்டு, சின்னமலை, அதாவது நம்மளுடைய வீரன் சின்னமலைய வந்து அட்டாக் பண்ண வராரு. சரிங்களா? இந்த நொய்யல் ஆற்றினுடைய கரை பகுதியில. எனிவே இந்த போர்லயும் வந்து பாத்தீங்கன்னா, தீரன் சின்னமலை வந்து பாத்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா ஹீரோயிக்கா ஜெயிச்சு வராரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த திப்பு சுல்தானையும், நம்மளுடைய தீரன் சின்னமலையும் வந்து இணைக்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபைட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ். சோ ஃபைட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ். 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரிட்டன வந்து அப்போஸ் பண்ற ஆட்கள். சோ 2 பேருமே இப்ப வந்து ஒண்ணா சேர்ந்துக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து பிரிட்டன வந்து அப்போஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல என்னன்னா, இந்த போர்ல திப்பு சுல்தான் வந்து இறந்து போறாரு. அவர் இறந்து போன பிறகும், நம்மளுடைய தீரன் சின்னமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா, பின்வாங்காம தன்னுடைய நிலையில இருந்து பிரிட்டிஷ வந்து அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, அவர் இருந்த இடம், அவர் வந்து ஆ இருந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போஸ் பண்ண இடத்த வந்து பாத்தீங்கன்னா, ஓடா நிலை அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து கொரில்லா முறைய வந்து பயன்படுத்தி அவங்கள அட்டாக் பண்ணாங்க. கொரில்லா முறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, மறைந்திருந்து தாக்குதல். மறைந்திருந்து தாக்குதல். இப்போ காடு மாதிரியான பகுதிகள் இருக்கும். அங்க இல்லன்னா அவருக்கு சொந்தமான, அவருக்கு தெரிஞ்ச இடங்கள் இருக்கும். அங்க இருக்கிற பெனிஃபிட்ஸ பயன்படுத்தி அவங்கள மறைந்திருந்து தாக்குறது தான் கொரில்லா மெத்தட், ரைட்? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இவங்கள வந்து முதல்ல வந்து கைப்பற்றி சிறையில அடைக்கிறாங்க. சங்ககிரி அப்படிங்கிறது. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இவங்ககிட்ட கேக்குது. "நீ வந்து எங்களுடைய ஆட்சிய ஏத்துக்க" அப்படின்னு. ஆனா, ஆ தன்னலம்னா சாரி, தன்னலம் இல்ல. அது பேர் என்ன? ஆ தன்மானம் உள்ள ஆட்கள், ரைட்? சோ அவர் வந்து "உனக்கெல்லாம் அடிமையா இருக்க முடியாதுடா" அப்படின்னு சொன்னதுனால, ஃபைனலா இவர வந்து பாத்தீங்க அப்படின்னா, தூக்குல போட்டுறாங்க. சங்ககிரி. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்.
இதற்கு அப்புறமா அதாவது இதுவே வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர் ரெபல்லியனுக்கு அடுத்ததா தான் நடக்குது. அடுத்து ஒரு முக்கியமான ஈவென்ட் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெல்லூர் ரிவால்ட், வெல்லூர் சிப்பாய் கழகம். வெல்லூர் சிப்பாய் கழகம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆல்ரெடி நம்ம பாளையக்காரர்ஸ டிஃபீட் பண்றதுக்கு முன்னாடியே இங்க இருக்கிற இடங்கள் எல்லாம் சின்ன சின்ன ஒரு ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்டா பிரிச்சு அங்கிருந்தெல்லாம் வந்து காசு வசூலிக்க தொடங்குறாங்க. இப்போ திப்பு சுல்தானும் இறந்து போயிட்டாரு. அது இன்னும் கொஞ்சம் வசதி. ஸோ கோயம்புத்தூர், திண்டுக்கல் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, தங்களுடைய அதிகார வரம்புக்குள்ளால வந்து சேர்த்துக்கிறாங்க. எஸ்பெஷலி ராஜா ஆஃப் தஞ்சாவூர். ஸோ ராஜாவா இருந்த மனுஷன வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய பவர் எல்லாம் குறைச்சு, ஆ ஒரு இழிநிலைக்கு வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இப்போ பாளையக்காரர்கள் எல்லாருமே வந்து அடக்கப்பட்டாச்சு. அதாவது சப்ரஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஆர்காட் நவாப். இவனும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் சேர்ந்து தான் இதெல்லாமே பார்த்தாங்க. இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் மேல ஒரு துரோக வழக்கு. நீ வந்து எங்களுக்கு உண்மையா இல்ல. நீ வந்து எங்கள ஏமாத்த ட்ரை பண்ற. அப்படிங்கிற மாரி ஒரு சார்ஜ வந்து வைக்கிறாங்க. அண்ட் அவன வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு உடன்படிக்கையில வந்து கையெழுத்திட வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த ட்ரீட்டி வந்து சைன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இனிமே நம்மளுடைய நவாபால எந்த டாக்ஸையுமே வந்து கலெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த நவாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து அதிகமான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடனா வாங்கியிருப்பான். ஸோ ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கே தெரியும். இவனால வந்து இனிமே இந்த கடன வந்து திருப்பி குடுக்க முடியாது. ஸோ இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னுடைய கடன வசூலிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, உன்னுடைய டாக்ஸ் கலெக்டிங் ரைட் அதாவது வரி வசூலிக்கிற ஒரு ரைட்ட வந்து எங்களுக்கு குடுத்துரு அப்படிங்கிற மாரி கேட்டு பண்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரீட்டி ஆஃப் 1801 சரியா? இதுக்கப்புறமா நவாபுக்கு வந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. டாக்ஸ் யாரால தான் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அது கம்பெனி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால தான் முடியும். சரிங்களா? இப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம கேஜிஎஃப் படத்துல ஒரு கதை சொல்லுவாங்களே, அடிபட்ட சிங்கம் வந்து சும்மாவா இருக்கும். அது வந்து அ அடுத்து தாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் கதை அளந்திருப்பாங்களே, அதே மாரி தான். கிரீவன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ். ஸோ இந்தியன் சோல்ஜர்ஸ்ன்னு நம்ம சோல்ஜர்ஸ மட்டும் சொல்லிற முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோக்கல் லீடர்ஸ் ஆல்ரெடி பாளையக்காரர்ஸா இருந்திருப்பாங்க. பாளையக்காரர்ஸ் ரைட்? அவங்க அவங்களுடைய பவர வந்து இப்ப இழந்துட்டாங்க. அப்ப இப்போ அவங்க தோல்வி அடைஞ்ச பிறகும் அவங்க சும்மா இல்ல. இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த லிட்டில் கிங்ஸ் சின்ன சின்ன அரசர்கள், ஃபியூடல் சீஃப்டைன்ஸ்ன்னா லோக்கல் லேண்ட்லார்ட்ஸ் நிலப்பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல இந்த பிரிட்டிஷ்காரன அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெல்லூர் ரிவால்ட் ஆஃப் 1806 சரிங்களா? ஸோ இத வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த வெல்லூர் மியூட்டனில சிப்பாய்க்கு என்னதான் பிரச்சனை? அதாவது சிப்பாய் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருந்து பிரிட்டிஷ் நடத்துற அந்த ஆர்மில சேர்ந்த மக்கள். இந்திய சிப்பாய்கள். தே வர் வொர்க்கிங் இன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ஆர்மி ரைட்? ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியன் சோல்ஜருக்கு இந்த பிரிட்டிஷ்காரன் மேல வந்து ஒரு ரிசன்மென்ட்னா ஒரு விருப்பம், விருப்பக்குறைவு இருக்கு. அத அவன் விரும்பல இந்த ஆட்டிட்யூட். ஒண்ணு என்னன்னா, இவன் வந்து என்னதான் மாடா உழைச்சாலும் இவனுக்கு லோ சேலரி தான். ஒண்ணு லோ சேலரி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து பெருசாலாம் இருக்காது. ஈவன் இந்த பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட் வந்து ஆ சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரேங்க் தான் குடுத்திருப்பான். கேப்டன் இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய இந்தியன் சோல்ஜர்ஸ் போகவே முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மன வருத்தத்த வந்து இவங்களுக்கு உருவாக்கி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாம் தவிர்த்து இன்னொரு பிரச்சனை வந்தது. அதாவது இவங்க வந்து ஒரு நியூ ரெகுலேஷன்ஸ வந்து கொண்டு வந்தாங்க. நியூ ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில சிப்பாயா வேலை பார்த்தது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாய குடிமக்களா தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்ல. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆர்மில சேர்ந்திருப்பாங்க. சரிங்களா? இவன் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த டைம்ல லேண்ட் டாக்ஸஸ வந்து மாத்துறான். அதிகப்படியான வரியெல்லாம் வாங்குறான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிப்பாயா இருக்கிற இந்த விவசாயிகள நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விவசாயிகள் பெசன்ட்ரி அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா,
விவசாயம் செய்யற மக்களை தான் வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ இது இந்த லேண்ட் டாக்ஸ் எல்லாமே வந்து அவங்கள வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கொடுமையும் கொடுமையா ஃபமைன், பஞ்சம் வேற வருது. பஞ்சம், ஃபமைன்னா பஞ்சம், ரைட்? இதனால நம்மளுடைய சிப்பாயினுடைய ஃபேமிலி அந்த சிச்சுவேஷன், எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இந்த டைம்ல தான் இன்னொரு பிரச்சனை, அதாவது இன்னொரு இந்த நம்ம திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து எங்க சிறை வைக்கிறாங்கன்னா, வெல்லூர் ஃபோர்ட், வேலூர்ல இருக்கிற கோட்டையில வந்து கொண்டு சிறை வைக்கிறாங்க. அண்ட் அடிஷனலி நம்மளுடைய ஒன் ஆஃப் த கமாண்டர் அண்ட் சீஃப், அதாவது இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனியுடைய கமாண்டர் இன் சீஃப், தட் இஸ் ஜான் கிராரக் அப்படிங்கிறவன் என்ன பண்றான்னா நியூ ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரான். புதிய முறைகள், அதாவது இந்த சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறவன் வந்து சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து கொண்டு வரான். என்னெல்லாம் கொண்டு வரான்னு பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளுடைய இந்திய சோல்ஜர்ஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் மார்க் எல்லாம் வந்து வியர் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம நெத்தியில பொட்டு வைப்போம். அட் த சேம் டைம் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க தாடி வந்து அதிகமா வைப்பாங்க. இதெல்லாம் வைக்கக்கூடாது, கிளீனா ஷேவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தலையில வந்து வைக்கிறதுக்கு ஒரு டர்பன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான். கொஞ்சம் லெதர் காக்கேட் அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரியது. அண்ட் பல முறை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அவங்க கிட்ட நேரடியா சொல்லியிருப்பாங்க, நீங்க இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, எங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு, எங்களுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா முட்டா பசங்க அவங்க இந்த அளவு, அதாவது ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் அப்படின்னே சொல்லலாம். இவன் எல்லாம் எங்கடா நம்மளை வந்து என்னடா பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா சரியான அடி. ஸோ 806வது வருஷம் மறக்க முடியாத வருஷம். ஏன்னா யூஸ்வலா எல்லா டெக்ஸ்ட் புக்லயும் 1857 ரிவால்ட்டை வந்து பெருசா பேசுவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே 1806லயே நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்ம ஆட்கள் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ வெல்லூர் மியூட்டினி முதல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 23rd ரெஜிமெண்ட், அதாவது ரெஜிமெண்ட்னா ஒரு பர்டிகுலர் ஒரு யூனிட், ரைட்? இந்த யூனிட்ல இருக்கிற ஆட்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிவால்ட்டை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. ஸோ பலி யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கர்னல் ஃபேன் கோத் அப்படிங்கிறவன். இவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிமை. இவன் தான் போட்டு தள்ளினாங்க ஃபர்ஸ்ட். தென் கர்னல் மெக்ராஸ் அப்படிங்கிற ஆளு. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனுடைய சாவு தான் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கும், ஆம்ஸ்ட்ராங். ஸோ நிலவுல கால வச்சவனுடைய பேர் இல்லையா, ஆம்ஸ்ட்ராங். ஸோ இவன் அந்த கோட்டையில வந்து ஏதோ வந்து ஃபயரிங் சத்தம் கேட்குது அப்படின்னு எட்டி பார்க்க போனவன், சரிங்களா? ஸோ எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. ஃபயரிங் அப்படின்னாலே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சம்திங் ராங் அப்படின்னு. இவன் அங்க போய் என்னடா நடக்குது தம்பி அப்படின்னு கேட்க, இந்த மாப்பிள்ளை மேல, அதாவது புது மாப்பிள்ளை மேல அப்படி பூவா வாரி தூவுவாங்களே அதே மாதிரி புல்லட்டை வந்து அவன் மேல வந்து விட்டுருவாங்க. கேஜிஎஃப்னு சொல்றேன், பப்ஜில விளையாட தெரியாதவன் சுட்ட மாதிரி போட்டு தள்ளிடுவாங்க, சரிங்களா? ஸோ ரிமெம்பர் தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யார் செத்தான்னா கர்னல் ஃபேன் கோட். அண்ட் வெளியில போயிட்டு எத்தி பார்த்து செத்தவன் வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதே மாதிரி படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் லீ, லெப்டினன்ட் பாப்ஹாம், இப்படி நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அடுத்ததா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆட்கள் அடிச்சாங்க, இனிமேதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வில்லன், அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஜெனரல்ஸ் வந்து அடிக்க போறாங்க. ஸோ மேஜர் கூட்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்காரு. அதாவது இப்போ இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் மாதிரி எல்லாம் இல்லாம ஸோ சம்திங் ராங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து என்ன சொல்லுது பாஸ் பண்றாரு, கர்னல் ஜில்லப்சிக்கு வந்து பாஸ் பண்றாரு. இப்ப ஜில்லப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு படையோட வந்து அந்த இடத்த வந்து ரீச் பண்றாரு. ரீச் பண்ணி இன்னும் அவருக்கு கீழே வந்து இன்னும் கேப்டன் யங் இந்த மாதிரியான சிறந்த ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த கேப்ல நம்ம ஆட்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது நம்மளுடைய சிப்பாய்ஸ், வெல்லூர் சிப்பாய்ஸ், அந்த திப்பு சுல்தானுடைய பையன், மூத்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஃபத்தே ஹைதர், அவனைதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் எங்களுடைய அரசன் அப்படின்னு சொல்லி டைகர் சிம்பிள் இருக்கிற அந்த பிளாக் எல்லாம் வந்து நம்மளுடைய வெல்லூர் ஃபோர்ட்ல ஏத்தி அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லீடர்ஷிப்பை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனிவே இப்ப வந்து நம்மளுடைய கர்னல் ஜில்லப்சி அவருடைய ஸ்குவாட்ரன், அதாவது பெரும் படையோட வந்து அங்க வந்துட்டாரு. இந்த டைம்ல இந்த காதல்லையும் போர்லையும் நியாய தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த போருக்குன்னு இருந்த சில விதிகள், இப்படிதான் போர் பண்ணணும், அதெல்லாம் இல்லாம இரக்கமே இல்லாத தன்மையில
எல்லாரையுமே வந்து இந்த கர்னல் ஜிலப்சி வந்து போட்டு தள்ளினாரு. அரௌண்ட் இதுக்கு வந்து சாட்சி யாருன்னா ஐ விட்னஸ் தான் சாட்சி. அரௌண்ட் 800 பீப்புள், அந்த 800 இந்தியன் சோல்ஜர்ஸ் மட்டுமே அந்த கோட்டையிலேயே செத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 600 பேரை வந்து சிறையில அடைச்சு வச்சிருந்தாங்க என்கொயரிக்காக. சில பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டாங்க. அவங்களெல்லாம் வந்து சும்மா எல்லாம் விடாம கொஞ்சம் பேரை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. சில பேரை வந்து தூக்குல போட்டிருப்பாங்க. சில பேரை வந்து நாடு கடத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திப்புனுடைய சன் ஃபத்தே ஹைதர் அண்ட் ஹிஸ் அதர் மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா கல்கட்டாவுக்கு அனுப்புறாங்க. சரிங்களா? நாடு கடத்துற மாதிரியான ஒரு செயல். சோ மீதி போராட்டக்காரர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை கொண்டிருக்காங்க. சோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட். இப்போ இந்த போராட்டம், அதாவது இந்த வெள்ளூர் மியூட்டினியை வந்து ஸ்டாப் பண்ண நம்மளுடைய ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதாவது ஜில்லப்சி, கர்னல் ஜில்லப்சி, தென் மேஜர் கூட்ஸ், தென் யங், கேப்டன் யங், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் பிளஸ் சேலரி இன்கிரிமெண்ட் எல்லாம் கொடுத்து ஒரு ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அட் த சேம் டைம் இதுக்கு காரணமா இருந்த ஆளு மெயினா ஜான் கிராராக். அதாவது இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ ரெகுலேஷன், அந்த ரிலிஜியஸ் ஒரு ஹாஸ்டிலிட்டியை உருவாக்குனவன், அந்த ரிலீஜியஸ் ரூல்ஸ பிரேக் பண்ற மாதிரி, மக்களை வந்து கலங்கடிக்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தவன். அடுத்ததா ஜெனரல் ஆக்னியூ அண்ட் கவர்னர் வில்லியம் பெண்டிங். இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் இன்சார்ஜ் ஆஃப் த டைம். அந்த டைம்ல இன்சார்ஜா இருந்தவங்க. இவங்க எல்லாருமே வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க, இங்கிலாந்துக்கே திரும்ப கூப்பிட்டுக்கிறாங்க. சரிங்களா? சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வருது. சோ இப்போ நம்மளுடைய வெள்ளூர் மியூட்டினி தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரியானது, அதாவது பிளானிங் அப்படிங்கிற விஷயம் ப்ராப்பரா இல்ல. பிளானிங் அப்படிங்கிற விஷயம் ப்ராப்பரா இல்ல. இமீடியட்டா இப்போ வெள்ளூர் ஃபோர்ட்டை வந்து பிடிச்ச உடனே நம்ம பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற அடிஷனலி நிறைய ரெஜிமெண்ட், ஸ்குவாட்ரன் எல்லாம் இருந்தது. ஆனா நமக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா நம்மளுடைய போராட்டம் வந்து ஒரு லெவல், அதாவது ஒரு பிரைஸ் பண்றத்தக்க, இல்லைன்னா என்ன சொல்றது, குறிப்பிடத்தக்க அளவுல முன்னேறதுக்கு காரணமா இருந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சுபேதாஸ், ஷேக் ஆதம், ஷேக் ஹமீத், ஜமேதார் ஷேக் ஹுசைன், தென் ஜமேதார் ஷேக் ஹசீம், இப்படி நிறைய இஸ்லாமிய வீரர்கள் தான் வந்து அதிகமா இருந்திருக்காங்க. தென் இது இந்த 1806 ரிவால்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்காலத்துல நடந்த, அதாவது 1757 நடந்த சிப்பாய் மியூட்டினிக்கு வந்து ஒரு ரோல் மாடல், இல்லைன்னா ஒரு ப்ரீ கர்சர் மாதிரியான ஒரு நிகழ்வு. இது நடந்த பிறகும் இந்த 1857 ரிவால்ட்டை வந்து அதாவது ஏற்படுறதுக்கு காரணமா இருந்தவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்னு சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆனா இந்த வெள்ளூர் மியூட்டினி அப்படிங்கிறது வெள்ளூர் ஃபோர்ட்டோட முடிஞ்சு போற ஒரு விஷயம் கிடையாது. இந்த மியூட்டினி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட்டா இருந்தது. பெலாரி, வாலஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, இந்த மாதிரி பல இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது மிஸ்ஸிங். சம்டைம்ஸ் இது வந்து ப்ரீ பிளான்டா இருந்திருந்தா, இன்னும் நமக்கு வந்து ஏபிளான ஜெனரல்ஸ் எல்லாம் இருந்திருந்தாங்க அப்படின்னா மேபி அன்னைக்கே பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதாவது தமிழகம் அப்படிங்கிற பகுதிகளில், ரைட்? ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தென் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேர்டை ஜஸ்ட் ஒரு நார்மல் ஐடியால வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பாளையக்காரர்ஸ் டு ரெசிஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் பாலிசி? அதாவது இந்த பாளையக்காரர்களே முதலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ரெசிஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு, தட் இஸ் புலித்தேவர். தென் ஹூ எஸ்டாப்ளிஷ் த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் த 3 ஏஜென்ட்ஸ் ஆஃப் சந்தா சாஹிப்? அந்த வாயில வராத 3 பேர் இருக்குமே, முடிமியா அண்ட் கட்டாக் சம்திங், அதுதான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா புலித்தேவர் தான். அண்ட் வேர் வாஸ் சுப்பிரமணியனார் எக்ஸிக்யூட்டட்? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்பிரமணியனார் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். அது யாருன்னா நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர், ரைட்? அவர் வந்து எங்க எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. இஸ் இட் கயத்தார் அரல்ஸ் நாகலாபுரம் அப்படின்னு பார்க்கணும், செக் பண்ணுங்க. நானும் உங்களை மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு ஐடியால தான் இதை வந்து ப்ரியரா பார்த்து நான் பண்ணல.
ஸோ ஹூ இஷ்யூட் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்? ஸோ இதை வந்து யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து இஷ்யூ பண்ணது மருது பிரதர்ஸ் தான். 1801 ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் இந்தியன்ஸ் டு அப்போஸ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ரைட்? when it the வெல்லூர் ரிவால்ட் broke out. இது வந்து பாத்தீங்கன்னா 10 ஜூலை 1806. அடுத்த கொஸ்டின், who was the commander in chief responsible for the new military regulations? அந்த நியூ military regulations கொண்டு வரதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்லூர் மியூட்டினி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அது யாருன்னா ஜான் கிராராக். Where were the sons of Tipu Sultan sent after the Vellore revolt? இந்த வெல்லூர் ரிவால்ட்டுக்கு அப்புறமா திப்பு சுல்தானுடைய மகன்கள் வந்து எங்க கடத்தப்பட்டாங்க, அதாவது நாடு கடத்துற மாதிரி அனுப்பியிருந்தாங்க. தட் இஸ் கல்கட்டா, ரைட்? ஸோ நம்ம சிவசுப்பிரமணியனாரை பத்தி தான் வந்து கொஞ்சம் பார்க்கணும். அதுலதான் ஒரு சின்ன டவுட் இருந்தது. அடுத்தது, the பாளையக்கார சிஸ்டம் வாஸ் புட் பிளேஸ் இன் தமிழ்நாடு பை விஸ்வநாத நாயக். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்வநாத நாயக். Let me mention Vinayak. Yeah. So Velu Nachiyar and her daughter were under the protection of Gopala Nayak. இது வந்து கோபால நாயக். Then Bannerman deputed ராமலிங்கனார் அப்படிங்கிற ஆளை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்டபொம்மன் கிட்ட வந்து போய் மெசேஜை கன்வே பண்றதுக்காக அனுப்புவோம். இந்த ஆளு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டபொம்மனுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே, அந்த ஃபோர்னுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனிக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவருடைய தோல்விக்கு காரணமா இருந்தவன். தென் கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்ட் அட் த கயத்தாறு, ரைட்? கயத்தாறு அக்டோபர் 16ஆம் தேதி வந்து இது நடக்கும். தென் the rebellion of Marudha brothers was categorized in the British record as a South Indian rebellion சொல்றாங்க. செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? South Indian rebellion. Then Dash was declared the new Sultan by the rebels of Vellore Fort. அந்த வெல்லூர் ஃபோர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார புதிய சுல்தானை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க? தட் இஸ் ஃபத்தே ஹைதர், ரைட்? ஃபத்தே ஹைதர் திப்பு சுல்தானுடைய எல்டஸ்ட் சன், மூத்த மகன், ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கையும் நம்ம பார்த்துடலாம். தட் இஸ் தீர்த்தகிரி, இது வந்து ஓடாநிலை. கோபால நாயக் வந்து பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கலை சேர்ந்தவர். ஸோ திண்டுக்கல். பேனர்மேன் சுபேதார் ஷேக் ஆதம் வந்து பாத்தீங்கன்னா வெல்லூர் ரிவால்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கலாம். பேனர்மேன் வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கனாரை வந்து அசைன் பண்ணியிருப்பான் கட்டபொம்மன் கிட்ட போய் பேசுறதுக்காக. ஸோ இதுலயும் ஒரு சின்ன டவுட் இருக்கு. மறுபடியும் ஒரு சின்ன கிளான்ஸ் பாருங்க இந்த லெசனை. தென் வேற ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கேளுங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த மேப். ஸோ தமிழ்நாடு மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்லூர் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வெல்லூர் மியூட்டினி நடந்திருக்கு. வெல்லூர் மியூட்டினி. ஸோ 1806. ஆர்காட் நவாப் முகமது அலி அண்ட் அவனுடைய பிரதர், அதாவது ஒவ்வொரு இடத்த வச்சு நம்ம கொஞ்சம் டீட்டெயில். மெட்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்சி. வாலஜாபாத் நம்ம வெல்லூர் மியூட்டினி ஸ்ப்ரெட் ஆன இடம். தென் சங்ககிரி, இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலையை வந்து தூக்குல போட்டிருப்பாங்க. அடுத்து நடந்தது. தென் ஓடாநிலை, இந்த இடத்துலதான் அந்த தீரன் சின்னமலை வந்து பின்வாங்காம பிரிட்டிஷ்காரனை வந்து எதிர்த்து சண்டை போட்டிருப்பாரு. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் 1801. தென் புதுக்கோட்டை, இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் எஸ்கேப் ஆகி போற இடம். எட்டயபுரத்து ராஜாஸ் வந்து ஏமாத்திடுவானுவ. விருப்பாச்சி, இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அதுல வந்து அந்த கன்ஃபெடரசி மீட் பண்ற இடம் வந்து விருப்பாச்சி. கோயம்புத்தூர் ரீஜன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கோபால நாயக் வந்து தன்னுடைய சண்டையை வந்து ஆரம்பிப்பாரு. எனவே ஃபைனலா வந்து தோல்வி அடைய நேரிடும். திண்டுக்கலும் நம்மளுடைய கோபால நாயக்கனுடைய இடம் தான். கல்லர்பட்டி, திருப்பத்தூர்ல மருது பிரதேசம் வந்து தூக்கில போட்டிருப்பாங்க, அதாவது கொண்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தென் சிவகங்கை, ராஜா ஆஃப் சிவகங்கை முத்துவடுகர், காளையார் கோவில், இங்கதான் அவர் வந்து இறந்திருப்பாரு. மதுரை இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 18
நாட் ஒன். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் பண்ணியிருப்பாங்க. தென் நெற்கட்டும் சேவல், நம்மளுடைய புலித்தேவருடைய இடம், கண்ட்ரோல்ல இருந்த இடம் நெற்கட்டும் சேவல். கயத்தாறு, கட்டபொம்மனை தூக்கில போட்ட இடம். தென் பாஞ்சாலம் குறிச்சி வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் ரூல் பண்ண இடம். எட்டயபுரம் காட்டி கொடுத்தவன். அது மட்டும் இல்லாம இவனுடைய பாவத்தை கழுவுறதுக்காக பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருடைய இடம். சோ அவரால் இந்த இடம் வந்து பெருமை அடைந்தது, இல்லைன்னா இழுக்குதான். அண்ட் பேட்டில் ஆஃப் களக்காடு, மாஃபூஸ் கானுக்கும் புலித்தேவருக்கும் நடந்தது. புலித்தேவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணுவாரு. ஸோ திருநெல்வேலி, இதுவும் புலித்தேவருடைய கண்ட்ரோல்ல வர இடம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ தேங்க்யூ கைஸ். See you in the next video with a new lesson. Bye.